வணக்கம். சுபாஷினிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இப்போ செய்ய போகிற ரெசிபி வந்து மோர் குழம்பு. ஸோ அதுக்கு நான் வந்து 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இது இப்படியே சேர்த்தா திரியாக ஆகிடும். அதனால் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மிக்சியில் அடித்தாச்சு. இப்போ நான் வந்து இது கூட ஒரு 2 இது வந்து எவ்வளோ தண்ணியாக இருக்கோ அது நல்லது. இல்லைன்னா நேரம் ஆக ஆக அது கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் நம்ம தின் கன்சிஸ்டன்சிலேயே வச்சுப்போம். இப்போ நான் அதோட தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 2.5 டம்ளர் தண்ணி நான் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம செய்ய வேண்டியது வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸாக ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதை சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டுக்கலாம். அது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் தேங்காய், ரொம்ப சின்ன பீஸ், ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமும் நம்ம அரைச்சிக்கணும். இப்போது இது பாருங்கள், இது துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், சீரகம், இதை அரைச்சதை வந்து நான் இந்த மோரோடையே கலந்துக்கிறேன். இப்போ நான் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிச்சிடணும். ஸோ அது பண்ணிடலாம். இதில் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ முதல்ல நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துப்போம். கொஞ்சமாக உளுந்து சேர்த்துப்போம். ஒரு 2 காஞ்ச மிளகா பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு பாதி சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்குவேன். இது கூட கொஞ்சமாக வந்து நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன்.
சும்மா ஒரு சின்ன பீஸ் வாழைக்காய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும் எல்லாமே. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மோரோட சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மோர் வந்து கொதிக்கணும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் விடுவோம். இது வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ ஒரு கொதி வருது. அவ்வளோதான், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து இப்போது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிட்டு கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெயிலுக்கு வந்து நல்லா லைட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.